ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல்டிலைட். இன்னைக்கு நம்ம சமையல்டிலைட் சேனலில் 5 வகை காயுடன் சாம்பார் ரசம் எப்படி ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல்டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்காக 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு வேக வைக்கும் போதே தக்காளியும் சேர்த்து வேக வச்சுருங்க. அப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். இதுக்கப்புறமா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பில். இப்போ மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இந்த பருப்பு வேகிறதுக்காக ஒரு விசில் வந்தால் போதும். என்னுடைய குக்கரில் ஒரு விசில்லே நல்லா பருப்பு குழஞ்சிரும். உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சாம்பாருக்கு ஒரு எலும்பிச்சை சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருங்க. 200 கிராம் துவரம் பருப்புக்கு இந்த அளவுக்கு புளி போதுமான அளவு. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு பருப்பு. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பருப்போட விசில் அடங்குற வரைக்கும் அதுக்குள்ளே மொச்சக்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். பச்சை மொச்சை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. மூடி போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, சோம்பு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் மொச்சக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பச்சை மொச்சைன்றனால சீக்கிரமே வெந்துடும். குக்கர்லாம் வைக்க வேண்டாம். இப்போ கையில் ஒரு மொச்சக்காய் எடுத்து இந்த மாதிரி அமுக்கி பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மொச்சக்காவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாப்பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லாவே கலந்து கொடுத்துருங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரையில் மொச்சக்காய் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் இந்த மொச்சக்காவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்கள். வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த கூட்டோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மொச்சை கூட்டுக்கு ஒரு தக்காளி போதுமான அளவு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் இந்த மொச்சக்காயில் சேர்த்துருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே அருமையாக மஞ்சள் ஜீரகம் அரைச்சி விட்ட மொச்சக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பச்சை மொச்சை வாங்கும்போது இது போல் ஒரு கூட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த பச்சை மொச்சை கூட்டு சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ ரொம்பவே அருமையான மொச்சக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. மூடி போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு விசில்லே பருப்பு இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. எப்போதுமே சாம்பாருக்கு பருப்பை ரொம்ப குழைய விடாதீங்க, அப்போ சாம்பாரோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ பருப்பில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சாம்பாருக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த காயினாலும் சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சளோட சேர்ந்து காய் கொஞ்ச நேரம் நல்லாவே கொதி வந்து வேகட்டும். இப்போ காய் நல்லாவே கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறமா சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த சாம்பார் பொடியை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக அப்படியே சேர்த்திங்கன்னா கெட்டியாக விழுக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் எந்த குழம்பு செய்யும் போதுமே மசாலா பொடியை டைரெக்டாக அப்படியே சேர்க்காம தண்ணியில் கலந்துட்டு சேருங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடி சேர்த்ததுமே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் சாம்பாரை கொதிக்க விட வேண்டாம். காய் ஆல்ரெடி வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் புளிக்கரைசலையும் சேர்த்துக்கோங்க. இந்த புளிக்கரைசல் மிளகாப்பொடியெல்லாம் சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சாம்பாருக்கு ஜீரகம் சேர்த்து நீங்கள் தாளித்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு எப்போதுமே வீட்டில் சாம்பார் வைக்கும்போது இது மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்து பாருங்கள், சாம்பாரோட டேஸ்ட்டும் வாடையும் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் இந்த தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துருங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா போதும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சாம்பாரை தாளித்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த சாம்பாரை கலந்து கொடுத்துருங்க.
இதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பட்டாணி கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ இந்த பட்டாணி கூட்டுக்கு தேவையான அளவு மசாலா பார்த்துடலாம். தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 4-5 வெள்ளைப்பூண்டும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த பட்டாணி நல்லாவே கொதி வந்துருச்சு. இது வெந்துருச்சான்னு கையில் எடுத்து அமுக்கி பாருங்கள். பச்சை பட்டாணின்றனால இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கனாலே போதும். சூப்பராகவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பட்டாணி வெந்துருச்சுல, இதுக்கப்புறம் இதில் 3 உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பட்டாணி கூட சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டாணி கூட்டவே நீங்கள் காஞ்ச பட்டாணி ஊற போட்டுட்டு 2 விசில் குக்கரில் வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் கூட்டு செய்யலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த பட்டாணி கூட்டுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு, பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது நல்லா கொதி இந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும். அப்போ உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டாணி கூட்டு வேகட்டும். இதுக்கப்புறம் வாழைக்காய் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். வாழைக்காயை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. லேசாகவே நறுக்கிக்கோங்க. வாழைக்காயை எப்போதுமே கட் பண்ணதும் தண்ணியில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கருக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு தட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மசால் பொடி சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மசால் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும், தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது மாதிரி நீங்கள் மசால் பொடி சேர்த்துட்டு நல்லா இந்த வாழைக்காயை கலந்து வச்சுட்டு ஊறினதுக்கப்புறம் பொரிச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த வாழைக்காய் நல்லாவே ஊறட்டும். இதுக்கப்புறம் இந்த பட்டாணி கூட்டில் தண்ணி வற்றிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பட்டாணி கூட்டில் ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி வற்றிருச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லாவே வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த பட்டாணி கூட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தாளிப்பை உருளைக்கிழங்கு பட்டாணியில் சேர்த்துருங்க. அவ்வளோதான், பட்டாணி கூட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிப்பு சேர்த்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து இந்த பட்டாணி கூட்டோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது மூடி போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, பாதி வேக்காடாக இருந்தால் போதும். கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்போட முட்டைக்கோஸும் சேர்ந்து வெந்து வரட்டும். தண்ணி அதிகமாக வச்சிடாதீங்க. இப்போ இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாசிப்பருப்பு ரொம்ப குழஞ்சிதுன்னா இந்த கூட்டோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ இந்த முட்டைக்கோஸுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பை முட்டைக்கோஸில் சேர்த்துருங்க. இப்போ முட்டைக்கோஸில் உள்ள தண்ணியெல்லாம் வத்திருச்சு, பருப்புமே குழையலை. இந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த முட்டைக்கோஸோடைய கூட்டு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் துருவிய தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பராக இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு போட்டு முட்டைக்கோஸ் ரொம்பவே சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வாழைக்காய் பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த வாழைக்காயை பொரிக்கிறதுக்கு முன்னால் அந்த எண்ணெயில் அப்பளம் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் வாழைக்காய் பொரிச்சிட்டிங்கன்னா அது மசாலா எண்ணெயாக ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் அப்பளம் பொரிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் அப்பளம் பொரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அப்பளம் பொரித்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வாழைக்காயும் பொரிச்சிருங்க. இந்த எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குது.
ஊற வச்சிருக்க வாழைக்காய் எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி நல்லா உதுத்து விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி உதுத்து விடுங்க. இது வெந்து வரையில் நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வாழைக்காய் பொரிச்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற போட்டுடலாம். ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருங்க. இந்த வாழைக்காயை அதிக நேரம் நீங்கள் ஊற வைக்க வேண்டாம், 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. துளி அளவும் எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க 2. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் சக்கரை பூசணிக்காவை கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. சக்கரை பூசணிக்காவை தோல் நீக்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த சக்கரை பூசணிக்காவை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்பப்போ மூடியை திறந்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இந்த சக்கரை பூசணிக்காயில் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி வந்துடும். அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. சக்கரை பூசணிக்காயில் உள்ள தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக சக்கரை பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரொம்பவே ஈஸியாக சக்கரை பூசணிக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்ச புளியை நல்லாவே கரைச்சி விட்டுருங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த புளி கரைச்சலில். இதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கூடவே 2 தக்காளியும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி காம்பெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி நீங்கள் ரசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1ம் 2மா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இது மாதிரி நீங்கள் ரசத்தில் சேர்க்கும்போது இந்த கொத்தமல்லியோட டேஸ்ட்டு வாடையெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பூண்டு சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு அதிகமாக பூண்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி 1ம் 2மா அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு 2 மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரசத்துக்கு நுணுக்கி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலில் இந்த தாளிச்சதையும் சேர்த்துருங்க. இது மாதிரி நீங்கள் ரசம் வதக்கிட்டு வைக்கும்போது ரசத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. உப்பு உரப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ரசம் கொதிக்க விடக்கூடாது. இது மாதிரி முறக்கூட்டி வந்ததுக்கப்புறம் மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக எப்படி 5 வகை காயுடன் சாம்பார் ரசம் செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.